வணக்கம். நம்ம ஊரு வரலாற்றுல உண்மையான அதிகாரம் அப்படிங்கிறது வெறும் போர் செஞ்சு நாடுகளை பிடிக்கிறதுல மட்டும் இல்ல, பல சாம்ராஜ்யங்களை தாண்டி பல நூற்றாண்டுகளுக்கு நிலைத்து நிற்கிற மாபெரும் கட்டுமானங்களை உருவாக்குறதுல தான் இருக்குன்னு நிரூபிச்ச ஒரு பழங்கால மாவீரனை பத்தி தான் இந்த அலசல்ல நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் வரலாறு கிடையாதுங்க, இது ஒரு பிரம்மாண்டமான பொறியியல் அற்புதம். நேர விஷயத்துக்கு போலாமா? இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவது சோழர்களோட தோற்றம், அப்புறம் கரிகாலனோட எழுச்சி, புகழ்பெற்ற வெண்ணி போர், அவரோட சாம்ராஜ்ய விரிவாக்கம், மாபெரும் கல்லணை, கடைசியா அந்த கல்லணையோட மரபு. சரி, முதல்ல பகுதி 1, சோழர்களோட தோற்றம் பத்தி கொஞ்சம் சுருக்கமா பாத்துருவோம். சங்க காலத்துல அதிகார பகிர்வு எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கவனிங்க. இதுல சோழர்கள் உண்மையிலேயே ரொம்ப செழிப்பான ஒரு நிலையில இருந்தாங்க. சரியா சொல்லணும்னா, பெண்ணாருக்கும் வெள்ளாருக்கும் நடுவுல அமைஞ்சிருந்த அவங்க தேசம் உறையூர் அப்புறம் புகார் நகரங்களை மையமா வச்சு செயல்பட்டுச்சு. இவங்களோட பிரதான பலமே பருத்தி வியாபாரம்தான். அது மூலமா பெரிய அளவுல செல்வத்தை குவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வியாபாரத்தை பாதுகாக்கவும் விரிவுபடுத்தவும் ஒரு மிக வலிமையான கடற்படையிலையும் வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்களோட மாபெரும் பலம். அடுத்து பகுதி 2, நம்ம கதையோட ஹீரோ கரிகாலனோட எழுச்சி. கரிகாலன், இந்த பேரை கேட்டாலே ஒரு பக்கம் பரிதாபமும் இன்னொரு பக்கம் பயமும் கலந்து ஒரு உணர்வு வரும். ஏன் கேக்குறீங்களா? கருகிய காலை உடையவன் அப்படிங்கறத இந்த பேருக்கு அர்த்தம். சின்ன வயசுல நடந்த ஒரு கொடூரமான தீ விபத்துனால அவருக்கு இந்த பேர் வந்ததா சொல்றாங்க. ஆனா சமஸ்கிருதத்துல இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. எதிரிகளோட யானைகளுக்கு யவன் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பேர் அவரோட வலியையும் காட்டுது, அதே சமயம் எதிரிகள் அவர் மேல வச்சிருந்த அந்த மரண பயத்தையும் காட்டுது. மாவீரன் இளஞ்சேத்சென்னிக்கு பிறந்த கரிகாலனோட இளமை காலம் அவ்வளோ சாதாரணமா இருந்துடல, ரொம்பவே சவால்கள் நிறைஞ்சது. சின்ன வயசுலயே சூழ்ச்சியால அவரோட அரியணை பறிக்கப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டார். ஆனா அவர் சும்மா முடங்கி போயிடல. அந்த இருண்ட சிறையிலிருந்து ரொம்பவே சாமர்த்தியமா தப்பிச்சு தன்னோட இழந்த சிம்மாசனத்தை மீண்டும் கைப்பற்றி தனக்கான இடத்தை கெட்டியா புடிச்சுக்கிட்டார். பட்டினப்பாலை அப்படிங்கிற சங்க கால இலக்கியம் இந்த வீரதீரச் செயலை ரொம்பவே தத்ரூபமா பதிவு செஞ்சிருக்கு. இப்ப பகுதி 3க்கு வருவோம். வரலாற்றுல ரொம்ப முக்கியமான வெண்ணி போர். ஒரு அரியணைய திரும்ப கைப்பற்றுறது பெரிய விஷயம்தான். ஆனா ஒரு மாபெரும் கூட்டணிக்கு எதிரா அந்த அரியணைய தக்க வச்சுக்கிறது இருக்கு பாருங்க, அது வேற லெவல். தஞ்சாவூருக்கு கிழக்கே ஒரு 15 மைல் தூரத்துல நடந்த அந்த வெண்ணி போர்ல கரிகாலன் தனக்கு எதிரா அமைக்கப்பட்ட சேர, பாண்டிய அப்புறம் 11 வேளிர் தலைவர்களோட மாபெரும் கூட்டணியா அப்படியே சுக்குநூறா உடைச்செறிஞ்சார். இந்த போர்க்களத்துல எதிரி மன்னர்கள் தங்களோட அரச முரசுகளை கூட அப்படியே போட்டுட்டு ஓடினாங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த காலத்துல முரசை இழக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அவமானம்னு உங்களுக்கு தெரியும். இங்க ஒரு முக்கியமான சங்ககால பழக்கத்தை நம்ம பார்க்கணும். அதுதான் வடக்கிருத்தல். இந்த போர்ல தோற்கடிக்கப்பட்ட சேர மன்னனோட முதுகுல ஒரு காயம் பட்டுருச்சு. ஒரு மாவீரனுக்கு முதுகுல காயம் படுறதுங்கிறது அந்த காலத்துல சகிக்க முடியாத ஒரு பெரிய அவமானம். அந்த அவமானத்தை தாங்கிக்க முடியாம வடக்கு நோக்கி உட்காந்து கையில வாளோட பட்டணி கடந்து தான் உயிரையே மாய்த்துக்கிட்டார் அந்த சேர மன்னன். இது ஒரு பக்கம் கரிகாலன் தாக்குதலோட வீரியத்தையும், இன்னொரு பக்கம் அந்த காலத்து மாவீரர்களோட கௌரவத்தையும் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அடுத்து பகுதி 4, சாம்ராஜ்ய விரிவாக்கம். வெண்ணிப்போர் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அதுக்கப்புறம் கரிகாலனோட படையெடுப்புகள் எந்த தடையும் இல்லாம ரொம்ப தீவிரமா தொடர்ந்தது. வாகை பரந்தலை அப்படிங்கிற இடத்துல 9 வேளிர் தலைவர்களை தோற்கடிச்சார். அங்க அவங்க தங்களோட வெண்கொற்ற குடைகளை இழந்தாங்க. அப்புறம் நாகர்களை தோற்கடிச்சு நாகப்பட்டினத்தை கைப்பற்றினால், வலிமை மாந்த குறும்பர்களையும் வீழ்த்தி கடைசியா சேரர்களோட நிலங்கள் முழுவதையும் தான் வசப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வெற்றிகரமா தன்னோட ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்தார் கரிகாலன். இவரோட ஆட்சித்திறன் ரொம்பவே பேலன்ஸ்டா இருந்துச்சு. எப்படின்னா, ஒரு பக்கம் நிலப்பரப்புல இருக்கிற அடர்ந்த காடுகளை அழிச்சு மனிதர்கள் வாழ்ற நாடா மாத்தி மாபெரும் விவசாய வலைப்பின்னல்களை பெருக்கினார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான கடற்படையை உருவாக்கி அந்த மாபெரும் கடலையே தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து சிலோன், அதாவது இப்போதைய இலங்கையையும் கைப்பற்றினார். நிலம், கடல் ரெண்டுலயுமே தான் ஒரு மாபெரும் தலைவன்னு நிரூபிச்சார். ஆனா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். பல உயிர்களை பறிச்ச ஒரு போர் வீரன் எப்படி அந்த உயிர்களை காக்கிற ஒரு மாபெரும் தலைவனா மாறி பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு நிலைத்து நிக்கிற ஒரு லெகசிய, ஒரு சரித்திரத்தை உருவாக்க முடியும்? அதுக்கான பதில் இந்த பகுதி 5ல இருக்கு. மாபெரும் கல்லணை. இது உண்மையிலேயே ஒரு பொறியியல் அற்புதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 160 கிலோமீட்டர் காவிரி ஆற்றோட இரு கரைகள்லையும் சுமார் 160 கிலோமீட்டர் நீளத்துக்கு அவர் கரைகளை எழுப்பினார்.
எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த பழங்காலத்துல இது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான திட்டம். சீறி பாயும் இயற்கைய மனிதனோட அறிவாற்றலால வெல்ல முடியும்னு அவர் அன்னிக்கே நிரூபிச்சு காட்டினார். கரிகாலன் கட்டின இந்த கல்லணை அல்லது கிராண்ட் அணைக்கட்டு திருவரங்கம் தீவுக்கு சற்று கீழே புவியியல் ரீதியா மிக சரியான ஒரு இடத்துல கட்டப்பட்ட ஒரு சிக்கலான நீர் திருப்புதல் அமைப்பு. வேகமாக பாயும் அந்த நீரோட்டத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதோட வேகத்தை கட்டுப்படுத்தி அதை எப்படி ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தலான்னு அவர் போட்ட ஒரு மாபெரும் மாஸ்டர் பிளான் இது. இந்த கட்டுமானத்தோட டேட்டாவை கொஞ்சம் அலசி பார்ப்போம். சுமார் 1800 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த மாபெரும் கல்லணை அவர் இலங்கையில படையெடுத்து அங்கிருந்து சிறைப்பிடிச்சு வந்த 12,000 கைதிகளோட உழைப்பால உருவாக்கப்பட்டது. இந்த அணை காவிரி நீரை டெல்டாவோட மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு மிகச் சிறப்பா திருப்புற வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. வெறும் ஆற்று மணல்ல அடித்தளம் அமைச்சு மாபெரும் பாறைகளை கொண்டு இந்த அணையை எழுப்புனது உண்மையிலே சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ கடைசி பகுதியான பகுதி 6க்கு வந்துட்டோம். கல்லணையோட மரபு. கல்லணை கட்டுறதுக்கு முன்னாடி காவிரி நதி கட்டுப்படுத்த முடியாதபடி அடிக்கடி பெருவெள்ளத்தை ஏற்படுத்திட்டு இருந்துச்சு. விவசாயம் முழுசும் இயற்கையோட கருணைய மட்டுமே நம்பி இருந்துச்சு. ஆனா கல்லணை கட்டப்பட்ட பிறகு அந்த வெள்ள நீர் ஒரு சீரான பரந்த நீர்ப்பாசன வலைப்பின்னலா ஒரு நெட்வொர்க்கா மாற்றப்பட்டுச்சு. இதனால காவிரி டெல்டா பகுதி அபரிமிதமான விளைச்சலை கண்டு தென்னாட்டின் நெற்களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பெருமையை பெற்றுச்சு. இந்த சார்ட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னு புரியும். கரிகாலன் வெறும் ஒரு முரட்டுத்தனமான போர் வீரனோ இல்ல உணர்ச்சியற்ற ஒரு பொறியியலாளரோ கிடையாது. அவரோட இராணுவ உத்திகள், மாபெரும் கட்டுமான திட்டங்கள், கடற்படை பலம் இது எல்லாத்தையும் தாண்டி அவர் 7 இசை முறைகள்லயும் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். 7 இசை வல்லவன் அப்படின்னு போற்றப்படுற அளவுக்கு கலைகள்லயும் சிறந்த ஒரு முழுமையான ஆளுமையா அவர் திகழ்ந்தார். கல்லணைய பத்தின ரொம்பவே ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? பலமுறை புனரமைக்கப்பட்டிருந்தாலும் ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்குப் பிறகும் இன்னைக்கும் அது தமிழகத்தோட விவசாய நாடித்துடிப்பா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கும் பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரத்துக்கு அதுதான் ஆணிவேரா இருந்து உதவிக்கிட்டு இருக்கு. சாம்ராஜ்யங்கள் விழலாம், மன்னர்கள் காலப்போக்குல மறையலாம், சோழ பேரரசே ஒரு காலத்துல மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனா அந்த மாபெரும் கல்லணையோட அந்த தடுப்புச் சுவர்கள் இன்னைக்கும் எந்த உடைப்பும் இல்லாம கம்பீரமா நிக்குது. பேரரசுகள் அழிஞ்சாலும் மக்களுக்காக எழுப்பப்படுற உன்னதமான கட்டுமைப்புகள் காலத்தை வென்று நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆகச் சிறந்த உதாரணம். இது கடைசியா நமக்கெல்லாம் ஒரு ஆழமான கேள்வியை விட்டு செல்லுது. 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு மன்னன் கட்டின அணை இன்னைக்கும் இந்த பூமிக்கு நீர் பாய்ச்சுதுன்னா அடுத்த 2000 வருஷங்களுக்கு நிலைத்து நிற்கிற மாதிரி இன்னைக்கு நாம எதை உருவாக்கிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம்.